அவங்க என்ன கொடுத்தாலும் வாங்கிங்க. ஆனா இந்த தேர்தலில் நாம் பாஜகவோடு கூட்டணி சேர்ந்து வருகிற ஒவ்வொரு கட்சிக்கும் பாடம் புகட்டியாக வேண்டும். அதிமுகவுக்கு பாடம் புகட்டியாக வேண்டும். தப்பித்தவறி அதிமுக ஆட்சிக்கு வந்தால் பிஜேபி காரன் தான் முதலமைச்சரா போய் உட்காருவான். 6 மாசத்துல ஆட்டத்தை கலைச்சி ஆடிடுவாங்க. நம்ம காரைக்குடி ராஜா இருக்காரு, அவரை முதலமைச்சரான ஆக்கினாலும் ஆக்குவாங்க. இல்லைன்னா ஒதுக்கி வச்சிருக்கிற அண்ணாமலை ஆக்கினாலும் ஆக்கிடுவாங்க. அவருக்கு போட்டியிட வாய்ப்பே தரல, அது வேற விஷயம். ஆனா பிஜேபி எப்படி ஆட்டத்தை ஆடுவான்னு நமக்கு தெரியாது. எல்லா மாநிலங்கள்லயும் அப்படிதான். ஆடுற ஆட்டம் வேறையா இருக்கும். தேர்தலுக்கு பின்னால எல்லாத்தையும் கலைச்சி போட்டு புது ஆட்டம் ஆடிடுவான். அதுக்கு நான் இடம் கொடுக்க கூடாது. இந்த தேர்தலில் அதிமுக ஜெயிக்குதுன்னு சொன்னா அப்படி அவன் 100 இடங்களுக்கு மேல அதிமுக வெற்றி பெற்றுட்டா தமிழ்நாட்டு அரசியலே தலைகீழ புரட்டி போற்றும் பிஜேபி. அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. 234 தொகுதிகளிலும் நம்முடைய கூட்டணி தான் வெற்றி பெற வேண்டும். நாயகன், சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன்.